வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதாவது சில நொடிகள் சிரிப்பதால் மட்டுமே 1000 துக்கங்கள் மறைந்துவிடும். கடவுளால் படைக்கப்பட்ட உயிர்களுள் மனித குலத்திற்கு மட்டுமே நகைச்சுவை உணர்வு உண்டு என்பதை வெளிப்படுத்தும் வகையில் சிரிப்பை தந்து சிந்திக்க தூண்டும் விகட கவி இதோ உங்கள் முன். சுமார் 480 வருடங்களுக்கு முன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் ஓர் அந்தன குடும்பத்தில் பிறந்தவர் தெனாலி ராமகிருஷ்ணன். தெனாலி இளம் வயதிலேயே தன் தந்தையை இழந்துவிட்டதால் தன் தாய் லட்சுமியுடன் தன் தாய்மாமன் வீட்டில் வாழ்ந்து வந்தான். தந்தை இழந்த தன் மைந்தனை எப்படியும் படிக்க வைத்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும் என்று தெனாலிராமனின் தாய் விரும்பினாள். ஆனால் பள்ளி படிப்பில் நாட்டமில்லாத தெனாலிராமன் தன் தோழர்களுடன் விகடமாக பேசிக்கொண்டும் பள்ளிக்கு செல்லாமல் ஊர் சுற்றி கொண்டும் காலத்தை கழித்து வந்தான். ஆனால் அவன் தாய் அவனை விடுவதாக இல்லை. வலுக்கட்டாயமாக பள்ளிக்கு அனுப்புகிறாள். பள்ளிக்கு சென்ற ராமன் பள்ளியில் பாடம் படித்தானா, இல்லை குறும்புகள் செய்து காலத்தை கழித்தானா? அப்படி என்னதான் பள்ளியில் நடந்தது? இதோ இனி காட்சிக்கு. குமார் குமார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுடா. என்னடா நீ ஏன் விளையாடுற? சரி நீயும் வாடா விளையாட. டேய் எனக்கு வலிக்குதுடா. ராமா ராமா ராமா. அம்மா, ஏன் ராமனை தேடுகிறீர்கள்? தம்பி, என் மகன் ராமனிடம் இந்த உணவை கொடுத்து விடுகிறாயா? வீட்டில் போட்டது போட்டபடியே இருக்கு. நான் அவசரமாக வீடு திரும்ப வேண்டும். அம்மா, ராமனிடமாய் உணவை கொடுக்க சொல்றீர்கள்? ஏன் அப்பா அப்படி கேட்கிறாய்? தினமும் உணவை எடுத்து வந்து விடுவான். இன்று மறதியில் உணவை எடுக்காமலே வந்து விட்டான். கொடுத்து விடப்பா. கொடுப்பதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ராமன் பள்ளியில் இருக்க வேண்டுமே. வேலா, ராமன் தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு வருவதாக நினைத்து பேசுகிறார்கள். அம்மா, ராமன் பள்ளிக்கூடம் பக்கம் வருவதே இல்லை. பள்ளிக்கு வருவதாக தானே தினமும் புறப்பட்டு வருகிறான். எங்கு சென்று விட்டான்? ராமா, உன் நண்பர்கள் உன்னை பற்றி ஏதேதோ கூறுகிறார்கள். எங்கு சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறாய் ராமா? அம்மா அம்மா, ராமன் இருக்கும் இடத்தை விட்டு விட்டு இல்லாத இடத்தில் தேடினால் அவன் எப்படி கிடைப்பான்? அம்மா, இங்கே வந்து அண்ணாந்து பாருங்கள். டேய் ராமா, பள்ளிக்கூட அனுப்புனா பள்ளிக்கு போகாம இப்படி மரத்து மேல ஏறி உக்காந்துக்கிட்டு ஒய்யாரமா ஓய்வெடுக்கிறியா? ஒழுங்கா கீழே இறங்கிடு. ஐயோ, அம்மா நம்மளை கண்டுபிடித்து விட்டார்களே, என்ன செய்வது? நான் கீழே வந்தால் அடிப்பீர்கள். நான் வரமாட்டேன். பிறகு நீ செய்யும் காரியத்தை கண்டு அன்பு மொழி பேசி கொஞ்சுவார்களா? ஒழுங்கா சீக்கிரம் கீழே இறங்கிவிடு, இல்லை என்றால். வேண்டாம் அம்மா, நான் வரமாட்டேன். ராமா, ஓடாதே, நில். என் கையில் அகப்பட்டால் உன் பாடு திண்டாட்டம் தான். நில் நில். அம்மா லட்சுமி, ராமனை ஏன் காதை பிடித்து இப்படி இழுத்து வருகிறாய்? என்ன சங்கதி? ஆமா மாமா, வலிக்குது மாமா. அம்மா பிடிவாதமாக என்னை பள்ளிக்கு போ போ என்று நச்சரிக்கிறார்கள். ராமா, நீ பேசாதே. நீ பேசினாலே உன்மேல் எனக்கு கோபம் அதிகரிக்கிறது. ஏன் அம்மா அப்படி கூறுகிறாய்? அண்ணா, இவனை வீட்டில் வைத்து கொண்டு சமாளிக்க முடியவில்லை. அக்கத்து வீடு பக்கத்து வீடு என எல்லோரிடமும் குறும்பு செய்து வம்பு சண்டையை வீட்டுக்கு கொண்டு வருகிறான். பள்ளிக்கூடம் அனுப்பினால் பள்ளிக்கு போகாமல் ஊர் சுற்றி விட்டு கொண்டு போன உணவை தின்று விட்டு வருகிறான். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். அம்மா லட்சுமி, ராமன் அறியா பிள்ளை, தெரியாமல் குறும்புகளை செய்து கொண்டிருக்கிறான். அவன் இருக்கும் இடமே கலகலப்பாக தானே இருக்கும். அவன் பேச்சை கேட்டு அனைவரும் ரசிக்கத்தானே செய்வார்கள். நீ கோபப்படாதே. அப்படி சொல்லுங்க மாமா, எனக்கு தான் படிப்பே ஏறவில்லையே. வரா படிப்பை கொண்டு வா என்று அம்மா அடம் பிடிக்கிறார்கள் மாமா. சரி சரி ராமா, உன்னை பேச விட்டால் நீ பேசிக்கொண்டே இருப்பாய். நீ வகுப்பறைக்கு செல், நான் வருகிறேன். ராமா, நன்றாக படிக்க வேண்டும். அதுதானப்பா உனக்கு நல்லது. அம்மா மனம் வேதனைப்படாமல் நடந்து கொள்ளப்பா. சரி மாமா. வா ராமா வா, வகுப்பறைக்குள் செல்வோம்.
என்னடா ராமா, ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் பள்ளிக்கூடத்துக்கு வராப்புல இருக்கு. விடுடா விடுடா, அவன் நம்ம கூட எப்ப இருந்தாலும் நம்ம சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. சரிடாடாமா, விட்டு படுத்துக்கிட்டு எங்கதான் போன? அது ஏன்டா கேக்குற? ரொம்ப சந்தோஷமா நாக்குலது. பக்கத்து வீட்டு நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு மாங்காய் அடிப்பது, தேங்காய் பறிப்பது, பொன்வண்டு பிடிப்பது, வேடிக்கை கதைகள் பேசுவது என என் நாட்களை உற்சாகமாக போக்கி விட்டிருந்தேன். என் போதாத நேரம். வாங்க சேர்ந்து விளையாடலாம். ஐயா வந்து விட்டார், ஆசிரியர் வந்து விட்டார். வந்து விட்டார். வணக்கம் மாணவர்களே. வணக்கம் ஐயா. அமருங்கள். மாணவர்களே, அமைதியாக இருங்கள். வருகை பதிவெடுக்கப் போகிறேன். வேலப்பா, உள்ளேனையா. முருகா, உள்ளேனையா. பாலா, உள்ளேனையா. கதிரவன், உள்ளேனையா. ராமா. உள்ளேனையா. என்ன ஆச்சரியமான குரல். டே வேலா, வெளியே போய் வானம் கருத்திருக்கான்னு பார்த்துட்டு வா. ஐயா, வானம் கொஞ்சம் கற்பா கொஞ்சம் வெளிப்பா இருக்குது ஐயா. நீ ராமனுடைய சேக்காலியாச்சே, பிறகு எப்படி இருப்ப? நீயும் கோமாளி சட்டை தான் பண்ணுவ. உட்கார். சரி ராமா, பள்ளிக்கூடத்துக்கு ஏன் எத்தனை நாளா வரல? அது வந்து என்ன காரணம் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குற, அப்படிதானே? என்ன சொல்றதுன்னு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஐயா. உனக்கு ஒன்னும் தெரியாது. கோமாளி சட்டை தான் பண்ண தெரியும். உட்கார். அப்பாடா, கால்வலி இருக்குமேன்னு பார்த்தேன். ஐயா உட்கார அனுமதி தந்து விட்டார். டே கதிரவா, வேலா, எனக்கு உட்கார இடம் வேணுங்கடா. தள்ளு தள்ளு. மாணவர்களே, இன்றைய வகுப்பில் இலக்கணத்தில் காலம் என்ற தலைப்பை பற்றி நடத்தப் போகிறேன். அனைவரும் கவனமாக கேட்க வேண்டும். இடையிடையே வினாக்கள் கேட்பேன். கேட்கும் கேள்விகளுக்கு விடையளிக்கவில்லை என்றால் கடுமையான தண்டனை கொடுப்பேன். புரிந்ததா? நம் இலக்கண நூலார்கள் காலத்தை கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என 3ஆக பிரித்துள்ளார்கள். எதுக்கு ஐயா அப்ப நீ 3ஆ வகுக்கணும்? ஐயா, கடந்த காலம் என்றால் என்ன ஐயா? டே அவசர குடிக்கீங்களா, அமைதியா இருங்கடா. நீங்கள் தானே ஐயா சந்தேகம் இருந்தால் கேட்க சொன்னீர்கள். சந்தேகம் கேட்க சொன்னது ஏன் தப்புதான்ப்பா, ஏன் தப்புதான். ஏன்டா என்ன குழப்புறீங்க? பாடம் நடத்தி பிறகு சந்தேகம் கேளுங்களா. ராமா, உன் உருவம் தான் இங்கு அமர்ந்திருக்கிறது. உன் சிந்தனை வேற எங்கேயோ அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறதே. இல்லை ஐயா, என் உருவமும் என் உள்ளமும் உங்கள் முன் வகுப்பறையில்தான் இருக்கிறது ஐயா. சரி சரி, பாடத்தை கவனியுங்கள். கடந்த காலம் என்றால் கதிர்வா, ஐயா பார்க்காத போது என்ன மெதுவா பாடுறா. சும்மா இருடா ராமா, பாடத்தை கவனிடா, இல்லனா ஐயா தண்டனை கொடுத்து விடுவார். பேசாம இருடா. டே வேலா, நீ யாவதா பாடுறா. பொன்வண்டு எவ்வளவு அழகாக இருக்கிறது. டேய் சும்மா ராமா, பிறகு பார்க்கிறேன். உங்களுக்காக தான் மரமேறி மாங்காயும் தேங்காயும் பறித்து கொண்டு வந்தேன். விளையாட பொன்வண்டு பிடித்து கொண்டு வந்தேன். ஆனால் நீ பார்க்கவே மறுக்கிறீர்கள். இன்றைய பாடம் நன்றாக புரிந்ததா மாணவர்களே? ராமா, உனக்கு நன்றாக புரிந்ததா? ஆமாம் ஐயா, ஆமாம். எனக்கும் பாடம் நன்றாக புரிந்தது ஐயா. உனக்கு புரிந்தது எனில் நான் கேட்கும் வினாக்களுக்கு நீதான் விடை கூற வேண்டும். ஐயோ, விடையை என்னிடம் கேட்க போறீங்களா? ஐயா, விடையை என்னிடம் கேட்பதை விட முருகனிடம் கேளுங்கள். இல்லை என்றால் பாலாவிடம் கேளுங்கள், அவனும் நன்றாக கூறுவான். நான் யாரிடம் கேட்க வேண்டும் என்று நீ எனக்கு உத்தரவு போடுகிறாயா? ஐயா, நான் உத்தரப்போடவில்லை. விடையை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நினைப்பதில் ஒரு புண்ணியமும் இல்லை. பாடத்தை கவனித்தாயா இல்லையா? ஏதோ கவனித்தேன். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு உதாரணம் கூறி பார்ப்போம். ஐயா, நேற்று வரை நண்பர்களுடன் பேசி மகிழ்ந்த காலம் கடந்த காலம். தற்போது தங்களிடம் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பது நிகழ்காலம். ராமா, போதும், நிறுத்து. உன் விளக்கத்தை கேட்டு மற்ற மாணவர்களும் குதர்க்கமாக பேச கற்றுக்கொள்வார்கள். ராமா,
வகுப்பறையை விட்டு வெளியே செல். ஐயா, வகுப்பறை விட்டு வெளியே சென்றால் எதிர்காலம் நன்றாக தெரியுமா ஐயா? ஐயோ ராமா, புத்தி இருக்கிறதா? ஐயா, புத்தி யாருக்கு வேணும் ஐயா? என்னுடன் இருக்கிறது தருகிறேன். ஐயோ ராமா, எனக்கு போதாத காலம். உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதை விட 2 எருமை மாடுகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து விடலாம். ஐயா, சிறிது நேரம் வகுப்பறையை விட்டு வெளியே சென்று வர அனுமதி தாருங்கள். எதற்காக வெளியே செல்ல அனுமதி கேட்கிறாய்? குருவின் ஆசையை நிறைவேற்றுவதுதானே மாணவனின் கடமை. என்ன உளறுகிறாய்? நான் பள்ளிக்கு வரும்போது தெருமூலையில் எருமை மாடு ஒன்று படுத்திருந்தது. அதை இழுத்து வந்து எனக்கு பதிலாக வகுப்பறையில் கட்டி விடலாம் என்றுதான் அனுமதி கேட்கிறேன். ராமா, உனக்கு வாய் கொழுப்பு அதிகம். உன் இடத்திலேயே நில். ஐயா ஐயா, ராமனின் தாயார் வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். நான் ராமனின் தாய் லட்சுமி. வணக்கம் அம்மா. நானே உங்களை சந்தித்து பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன். தாங்களே வந்துவிட்டீர்கள். அப்படியா ஐயா? என்ன செய்தி? உங்கள் மகன் ராமனுக்கு படிப்பில் நாட்டமில்லை. படித்து சொன்னாலும், பக்குவமாய் சொன்னாலும், அரட்டி மிரட்டி பார்த்தாலும் அவன் மாறுவதாக இல்லை. நீங்கள் கூறுவது உண்மைதான் ஐயா. கவலைப்படாதீர்கள் அம்மா. ராமன் புத்திசாலி. சில நேரங்களில் அவன் பேசும்போது ஞானியை போல் பேசுகிறான். சில நேரங்களில் எடக்காய் பேசுகிறான். அவன் புத்திசாலித்தனத்தை படிப்பில் செலுத்தினால் அவன் வாழ்வில் நல்ல நிலைக்கு வந்து விடுவான். சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டு தாய்மாமன் வீட்டில் தஞ்சம் அடைந்திருக்கிறோம் என்ற கவலை கொஞ்சம் கூட இவனுக்கு இல்லை ஐயா. இருந்தா இப்படி அலட்சியமா நடந்துக்க மாட்டான். ஐயா, என் மகனை பத்தி 4 வார்த்தை நல்லா சொன்னீங்க. சந்தோஷமுங்க. இவன் நல்லா படிச்சு எங்க குடும்பத்தை காப்பாற்றணும். அது உங்க கையில தான் இருக்கு. நான் வருகிறேன் ஐயா. வகுப்பு முடிகிற நேரமாச்சு. ராமனையும் அழைச்சிட்டு போங்க. நன்றி ஐயா, நான் வருகிறேன். ராமா, வீட்டு வறுமை நிலையை உணராத பாலகனாகவே இருக்கிறாய். வளர வளர திரிந்து விடுவாய் என்று நம்பினேன். ஒன்றும் நடக்கவில்லை. உன் கோமாளித்தனமான செயலும் குறைந்த பாடில்லை. வா வீட்டிற்கு, உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். அம்மா, கையை விடுங்கள். வீட்டுக்கு வந்தால் அடிப்பீர்கள். வரவில்லை என்றால் இங்கேயே அடிப்பேன். ஒழுங்கா வந்துவிடு. ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி புரிந்த விஜயநகரம் மழையில்லாமல் வறட்சியால் வாடியிருந்தது. மழை நீருக்காக பயிர்களும் செடி கொடிகளும் வாடி நின்றன. குடிநீருக்காக மக்களும் தவித்து கொண்டிருந்தன. அச்சமயம் அவ்வூர் வழியாக வந்த துறவியை பெரிய மகான் என்று நம்பி மழை வேண்டி முறையிட்டனர். மழை வேண்டி முறையிட்ட அன்றே மழை பெய்ததால் மழைக்கு காரணம் மகான் என்று எண்ணி மக்கள் அவரை கொண்டாட ஆரம்பித்து விட்டனர். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த தெனாலிராமன் மழைக்கு மகான் காரணமில்லை என தன் வாத திறமையால் மக்களை நம்ப வைத்து விடுகிறார். தெனாலிராமனின் புலமையையும் அறிவு கூர்மையையும் சற்று தொலைவில் இருந்து கவனித்த மாக்காளி தேவியின் பக்தன் தெனாலிராமன் அறிவால் உலகை ஆள வேண்டியவன் என்று எண்ணி தெனாலிராமனை அழைத்து ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். மந்திரத்தின் வலிமையால் தெனாலிராமனுக்கு நேர்ந்தது என்ன? இதோ இனி மேடையில். என்னண்ணே, சுட்டரிக்கிற வெயிலில் எங்க புறப்பட்டீங்க? எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு தேடி பறக்கலாம்னு தான். பிள்ளைங்க தண்ணி இல்லாம தவிக்குதுங்க. நம்ம மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்யும் இந்த பூமி வானம் பார்த்த பூமியாய் மாறுச்சுன்னு ரொம்ப வேதனையா இருக்கண்ண. நல்லவர்களுக்கு சோதனை வருமுங்கிறது உண்மைதான் போல இருக்கு. எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஏரி குளம் குட்டையெல்லாம் இப்படி வறண்டு வெடிச்சிருக்கிறதே. இந்த நிலை நீடிச்சா நம்ம எப்படி வாழ்வது? வருண பகவான் மனசு வைக்கவில்லை என்றால் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு புலம்பெயர வேண்டியதுதான். கண்ணாத்தா, எங்கண்டு காலி கொடுத்து தூக்கி தலையிற? ஆத்தங்கரைக்கு போறேன். ஆத்து மணல தோண்டினாலாவது ஏதாவது கொஞ்சம் ஊத்து தண்ணி வந்தான்னு பார்க்க போறேன். ஒரு குடம் தண்ணியாவது கிடைச்சா கஞ்சாவது காய்ச்சி குடிக்கலாம்னு தான். ஏண்டி கண்ணாத்தா, நம்ம ஊருக்கு முனிவர் துறவி ஞானின்னு பல பேர் வருவாங்கல்ல? ஆமா, அதுக்கென்ன இப்ப சுட்டெரிக்கிற வேணல்ல. நீ வேற எரிச்சலை கிளப்பாத.
ஏன் கோவிக்கிற? அவ சொல்ல வரத என்னன்னு தான் கேட்போமே. சரி சொல்லுதா, கேட்போம். நம்ம ஊருக்கு அப்ப வந்த போலவே ஒரு துறவி வந்திருக்காரு. அவர் சக்தி வாய்ந்தவராம், முக்காலமும் அறிந்தவராம் அப்படின்னு நம்ம ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க. அப்படியா செய்தி? எல்லோரும் வாங்க, அந்த துறவியை பார்த்து நம்ம குறைகளை தீர்க்கும் பரிகாரத்தை கேட்போம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த சாமியே வராரு. ஐயா சாமி, எங்கள் குறைகளை தீர்க்க வந்தவரே, வாருங்கள், தாங்களை வணங்குகிறோம். நலம் உண்டாகட்டும். நீங்கள் எல்லோரும் என்னை காண வந்த காரணம் என்ன? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மழை இல்லாம எங்க ஊர்ல இருக்கிற ஆறு, குளம், குட்டை, கிணறு எல்லாம் வற்றி விட்டது சாமி. வயலெல்லாம் பாலமாக வெடிச்சு போச்சு சாமி. அது மட்டும் இல்ல, பயிரெல்லாம் கருகி போச்சு. பச்சை நிறமே கண்ணுக்கிட தூரம் தென்படல சாமி. தண்ணி பஞ்சத்தால அலையணும் சாமி. ஆடு மாடுங்க எல்லாம் தண்ணி இல்லாம கிறங்கி போய் கிடக்குது சாமி. சாமி, எங்க ஊருக்கு மழை வேணும் சுவாமி. அருள் கூர்ந்து நீங்க தான் மழையை பெய்ய வச்சு எங்களையும் எங்க ஊர் மக்களையும் காப்பாற்றணும் சுவாமி. மக்களே, கவலைப்படாதீர்கள். என் வாக்காலும் என் ஆசியாலும் கண்டிப்பாக மழை வரும். என்னைக்கு மழை பெய்யும் சாமி? என் ஞானத்தால் ஆராய்ந்து பார்க்கும்போது நாளைக்கே மழை பெய்யும் என்ற அறிகுறி தென்படுகிறது. உண்மையாகவா சாமி? நாளைக்கே மழை பெய்யுமா? ஆம், உண்மையாகத்தான் கூறுகிறேன். சந்தேகம் வேண்டாம். இன்று கூட மழை பெய்ய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. கவலை வேண்டாம். சரி, நான் மழையை வர வச்சா நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன சாமி இப்படி கேட்டு புட்டீங்க? மழையை வர வச்சு கொடுக்குற சாமி நீங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுப்போமுங்க. சரி சரி, மழை கண்டிப்பாக வரும். அதோ அந்த மரத்தடியில் தான் நான் இருப்பேன். நீங்க கொடுக்க வேண்டியதை கொண்டு வந்து கொடுங்க. சாமி இவ்வளவு உறுதியாக சொல்லும் போது நாம் ஏன் கவலைப்படணும்? அவரு நம்மள மாதிரி சாதாரண மனுஷனா? அவர் பெரிய மகானாச்சே, அவர் வாக்கு பலிக்காம இருக்குமா? ஏய் கண்ணாத்தா, அங்க பாரடி வானத்தை, கருமேகம் திரண்டுருச்சு. இன்னைக்கே மழை வரும் போல இருக்கு. ஆமா, ஈசான மூலையில கும்மிருட்டும் பரவிடுச்சு, வானமும் கருத்துருச்சு. ஆஹா, குளிர்ந்த காற்றும் வீசுதே. மக்களே, வானத்திலிருந்து அமுத மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, மழை மழை, மண் வாசனை என் மனதை குளிர வச்சிருச்சு. வான்முத்து என் நெற்றில் பட்டு தெரிச்சிருச்சு. டே மாடசாமி, முன்னுசாமி, ஏற்கலப்பெல்லாம் தயாராவீங்கடா. வயலில் பேர் உழவடிச்சு விடுவோம். அட கொஞ்சம் பொறுங்களப்பா, மலையரச்ச மகானுக்கு முதல்ல காணிக்கை தந்துடணும்ல. ஏ பெண்டுகளா, குதிர்ல கொட்டி வச்சிருக்க நெல்ல மூட்டை கட்டி கொண்டு வாங்க. அப்படியே சிறுவாடு பணமா சேர்த்து வச்சிருக்கீங்களே, அந்த பணத்தையும் எடுத்துட்டு வாங்கடி. உங்களுக்கு மகானுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் ஆயிட்டு வாங்கடி. சரியாடா. நில்லுங்க, எங்க அவசரமா சந்தோஷமா போறீங்க? தெனாலி, ஏன் இப்படி ஏளனமா சிரிச்சிட்டு வர? பார்த்தியா மகானோட மகிமைய? மழை வரும்னு சொன்னாரு, மழையும் வந்துருச்சு. மக்களே, மழை மேகம் கண்டு மயிலாடுவது போல் நீங்கள் துள்ளி குதித்து ஆடுவது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் நீங்கள் அறியாமையால் மழைக்கு காரணம் மகான் என்று கருதி ஆனந்தம் அடைவதை கண்டதும் சிரிப்பு வந்துவிட்டது. நீ எப்போதும் எடக்காதான் பேசுவ, அதுதானே உன் இயல்பு. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. மழைக்கு மகான் காரணம் இல்லை என்பதே என் வாதம். நம் கண்ணெதிரே அற்புதம் நடந்திருக்கிறது. நீ மட்டும் நம்பாமல் ஏதேதோ கூறி குழப்பிக் கொண்டிருக்கிறாயே. மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். மழை மகான் வந்ததால் பெய்யவில்லை. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மகான் வந்திருக்கிறார், அவ்வளவுதான். உங்கள் மகானுக்கே தெரியும் நான் சொல்வதுதான் உண்மை என்று. என்ன பெரிய பொல்லாத உண்மையை உரைத்து விட்டாய். கூந்தல் கருப்பு என்றாலும் கூட அதற்கும் நீ மறுப்பு தெரிவிப்பாய், அப்படித்தானே? ஆமாம், மறுக்கத்தான் செய்வேன். கூந்தலில் கருப்பு, வெளுப்பு, செம்பட்டை, தங்க நிறம், கோதுமை நிறம் என எத்தனையோ நிற கூந்தல்கள் உடையவர்களை நீங்கள் பார்த்ததில்லையா? பால் என்றாலே வெள்ளை நிறம் என்று சொல்வது போல் கூந்தல் என்றாலே கருப்பு நிறம் என்று சொல்ல முடியாது. புரிந்ததா? நல்லா புரிகிறது. நீ விதண்டாவாதம் புரிபவன் என்று. நான் விதண்டாவாதம் புரிபவனாக இருப்பதில் ஒரு பிரச்சனையும் எனக்கில்லை. ஆனால் நீங்கள் கூறுவது போல் மகான் வந்தார், மழை பெய்தது என்பதை என்னால் ஏற்க முடியாது.
சரி, இது என்ன மாதம்? இது ஐப்பசி மாதம். ஐப்பசியும் கார்த்திகையும் என்ன காலம்? மழைக்காலம். மழைக்காலம் வந்தது, மழையும் வந்தது. மகான் வந்ததால் மழை வரவில்லை. இனி மகானே மழையே நில் என்று கூறி தடுத்தாலும் மழை நிற்காது. மழைக்காலம் முடியும் வரை மழை பெய்து கொண்டுதான் இருக்கும். ராமா, நீ முற்றுமறிந்த முனிவன் போல் பேசாதே. பருவகால நிலையை அறிய முனிவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை சூழலை அறிந்த ஒரு மனிதனாக இருந்தால் போதும். மழைக்கு காரணம் மகான் இல்லை என்பதுதானே உனது வாதம்? வாதம் இல்லை, அதுதான் உண்மை. சரி, உங்கள் வாதத்திற்கே வருகிறேன். தன் தவ வலிமையால் மகானாக வந்திருக்கும் துறவிக்கு மழையை வருவிக்கும் ஆற்றல் இருக்கும் போது அதனை நிறுத்தக்கூடிய வலிமையும் இருக்கும் அல்லவா? கண்டிப்பாக வலிமை இருக்கும். இயற்கையை வளைக்கும் ஆற்றல் இறைவனின் அருள் பெற்ற மகான்களுக்கு கட்டாயம் உண்டு. இறைவனின் அருள் பெற்ற மகான்களுக்கு வலிமை உண்டா இல்லையா என்பது எனது கேள்வி இல்லை. மழையை வருவித்த இந்த மகானுக்கு வலிமை உண்டா இல்லையா என்பதுதான் எனது கேள்வி. மகானுக்கு ஆற்றல் இருப்பதால் தானே மழையை வர வைத்தார். சரி, அப்படியே இருக்கட்டும். மகானை அழைத்து மழையை நிறுத்தும்படி கூறுங்கள். ஏன் நிறுத்த மாட்டார்? கண்டிப்பாக நிறுத்துவார். வாருங்கள், அவரிடமே சென்று மழையை நிறுத்தும்படி கேட்போம். சாமி, சாமி, உங்கள் வாக்கிற்கு பெருத்த சோதனை வந்துள்ளது. என்ன கூறுகிறீர்கள் மக்களே? மழை பெய்ய வைத்த மகானவர்களே, உங்கள் வாக்கால் தான் மழை பெய்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஆமாம், மழை பெய்வதில் என்ன சந்தேகம் உமக்கு? மழை பெய்வதில் ஒரு சந்தேகமும் இல்லை. உங்கள் வாக்கில் தான் சந்தேகம் உள்ளது. என்ன சந்தேகம்? மகானவர்களே, உங்கள் வாக்கால் மழை பெய்ய வைத்து மக்களின் வாட்டத்தை போக்கியது போல் ஜோவென்று பெய்து கொண்டிருக்கும் மழையை மீண்டும் உங்கள் வாக்கால் சட்டென்று நிறுத்தி சாகசம் புரிய வேண்டும். இதுவே எங்கள் வேண்டுகோள். ஆமாம் சாமி, மழையை நிறுத்துங்கள். சாமி, உடனே மழையை நிறுத்துங்கள். உங்கள் வாக்கை நம்பாத இந்த தெனாலிராமன் முகத்தில் கரியை பூசுங்கள். உங்களுடன் பெரிய வம்பாக இருக்கிறதே. மழை வேண்டும் என்று என்னிடம் மன்றாடினீர்கள், இப்பொழுது நிறுத்துங்கள் என ஆணையிடுகிறீர்கள். நீங்கள் நினைத்தபடி எல்லாம் என்னால் செயல்பட முடியாது. மக்களே, இப்போது புரிந்து கொண்டீர்களா உங்கள் மகானுக்கு மகிமை இல்லை என்று? ராமா, உங்களிடம் தனியாக பேச வேண்டும், கொஞ்சம் வருகிறீர்களா? என்ன, என்னிடம் தனியாக பேச வேண்டுமா? அப்படி என்ன நாம் இருவருக்கும் இடையே ரகசியம் இருக்கிறது? சரி, ஏதோ அழைக்கிறீர்கள், வருகிறேன். ராமா, என் வயிற்று பிழைப்பிற்காக துறவி வேடம் போட்டு ஊர் ஊராக திரிபவன். மக்கள் கொடுக்கும் பொருட்களில் ஏதாவது உமக்கும் வேண்டுமென்றால் கேள், தாராளமாக கொடுக்கிறேன். அதை விடுத்து என்னை காட்டி கொடுக்காதீர்கள். என்ன, நீ ஏன் ஒரு போலி சாமியார் எனக்கு கையூட்டு கொடுக்க பார்க்கிறாயா? மக்களே, பார்த்தீர்களா உங்கள் மகானின் சுயரூபத்தை? எனக்கு பணம் கொடுப்பதாக என்னிடம் பேரம் பேசுகிறார். தெனாலிராமா, மகான் போலி சாமியாரா? ஆமாம், காவி உடையையும் ஜடாமுடியையும் கண்டவுடன் மகான் என்று மயங்கிவிட்டீர்கள். பார்த்தீர்களா உங்கள் மகானின் கோலத்தை? அடப்பாவியே, மகான் வேடம் போட்டு எங்களை ஏமாற்றி விட்டாயே. மக்களே, என்னை மன்னித்து விடுங்கள். வயிற்று பிழைப்பிற்காக ஊர் ஊராக திரிபவன். நீங்கள் என்னிடம் வந்து மழை வருமா என்று என் கோலத்தை கண்டு கேட்டீர்கள். நானும் மழை காலத்தை மனதில் நினைத்து கொண்டு மழை வரும் என்று கூறினேன். காக்கை உட்காரவும் பணம் விழுந்தது போல் நான் சொன்னவுடன் மழை பெய்து விட்டது. அவ்வளவுதான், நான் மகான் இல்லை. ஊரை ஏமாற்றி திரியும் உன்னை இனி இந்த ஊரிலேயே பார்க்க கூடாது. திரும்பி பார்க்காமல் ஓடிவிடு. இவனால் உண்மையான மகான்களுக்கு கூட மரியாதை இல்லாமல் போய்விடுமே. இவனை விடக்கூடாது. ஐயோ, என்னை மன்னித்து விடுங்கள். இனி இந்த பக்கமே வரமாட்டேன். மக்களே, வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பதும் காவி உடை அணிந்தவரெல்லாம் துறவி என்று நினைப்பதும் நமது தவறு. உலகில் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அவனை விட்டு விடுங்கள், போகட்டும். ஓடிவிடு. ராமா, நாங்கள் எல்லோரும் அறியாத உண்மையை உன்மதி நுட்பத்தால் நீ அறிந்து கூறிவிட்டாய். இல்லை என்றால் மழை மகனால் தான் பெய்தது என மூட நம்பிக்கையில் மூழ்கி இருப்போம். சரி ராமா, நாங்கள் வீட்டிற்கு புறப்படுகிறோம். வாங்கடே, வீட்டுக்கு சென்று நாம பொழப்ப பார்ப்போம். ஆகட்டும், சென்று வாருங்கள்.
தெனாலிராமா, தெனாலிராமா, யாரது? நான் தான் அழைத்தேன் தெனாலி. நீ மக்களிடமும் துறவியிடமும் பேசிக்கொண்டிருந்ததை இங்கிருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நான் ஏதும் தவறாக பேசவில்லையே. நீ தவறாக பேசவில்லை. மிக தெளிவாக அறிவு நுட்பத்துடன் ஆராய்ந்து துணிவுடன் பேசினாய். நீ எதிர்காலத்தில் மேதைகளுக்கெல்லாம் மேதையாக வருவாய். சுவாமி, குருவித்தலையில் நெல் மூட்டையை ஏற்றியது போல் இருக்கிறது தங்களுடைய புகழ்ச்சி. சரி ராமா, நீ நன்றாக படித்திருக்கிறாயா? என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்கள், ஆனால் படிப்பு வரவில்லை. படிக்கவும் பிடிக்கவில்லை. சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் என்னவோ எதிலும் நாட்டம் செல்லவில்லை. ராமா, எனக்கு உன் மீது அளவு கடந்த பிரியம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நான் உனக்கு கலைகள், வித்தைகள், சாஸ்திரங்கள், அருமையான மந்திரங்களையும் கற்றுத்தரப் போகிறேன். ஐயோ சுவாமி, கலைகள், வித்தைகள், சாத்திரங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள படிக்க வேண்டுமே. படிப்பு வரவில்லை என்பதால் தானே படிப்பையே நிறுத்திவிட்டேன். பயப்படாதே ராமா, பள்ளியில் நெட்டுரு செய்து படிப்பது போல் அல்ல. மாக்காளியை நினைத்து தவம் செய்யும் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் போதும், நீ மேதையாகி விடுவாய். அருகே வா, உனக்கு காளி தேவியை வசியப்படுத்தும் மந்திரத்தை கற்றுத்தருகிறேன். பள்ளிக்கூடம் போகாம, பாடத்தையும் படிக்காம, பரீட்சையும் எழுதாம இந்த மந்திரத்தை ஜபித்தால் மேதையாகி விடலாமா? அப்படி இல்லை ராமா, பராசக்தியின் அருளை பெற்றவர்களால் மட்டுமே உலக ஞானத்தை பெற முடியும். அது அவ்வளவு சுலபமான காரியமில்லை. மனதை ஒருநிலைப்படுத்தி அவளை நினைத்து தியானம் செய்தால் கண்டிப்பாக அவள் அருள் கிடைக்கும். காளி தேவியை எங்கு அமர்ந்து தியானிப்பது? அவள் இல்லாத இடம் ஏது ராமா? அவள் உலக இயக்கங்கள் அனைத்திலும் நிறைந்திருப்பவள், காற்றோடு காற்றாக கலந்திருப்பவள். இந்த மரத்தடியில் அமர்ந்து தியானித்தாலும் உடனே காட்சி தருவாள். அப்படியா சுவாமி? இப்போதே அவள் குடியிருக்கும் ஆலயம் நோக்கி சென்று வழிபடுகிறேன். நன்றி சுவாமி. உன் எண்ணம் நிறைவேறட்டும். சகல சம்பத்துகளும் உன்னை வந்து சேரட்டும். நான் வருகிறேன். தாயே, உன்னை காணாமல் என் தவத்தை நிறுத்த மாட்டேன். உன்னை காணாமல் இந்த இடத்தை விட்டு எழவும் மாட்டேன். இது உறுதி. ஓம் சர்வ பத்ரகாளியே நமஹ. ஓம் சர்வேஸ்வரியே நமஹ. 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 மகனே ராமா, எழுந்திரு. ராமா, எழுந்திரு. உன் பக்தியை மெச்சினோம். ஆஹா, இனிமையான குரல். மா காளியே, நான் மா புண்ணியம் செய்தவனாகிவிட்டேன். நீ என்னை அழைக்கும் பேறு பெற்றுவிட்டேன். உன் குரல் செவியார கேட்கிறேன். ராமா, ராமா, உன் இரு கண்களையும் திறந்து அஞ்சாமல் என் உருவத்தை பார். ராமா, என்னை பார்த்தா ஏளனமாய் சிரிக்கிறாய். அண்ட சராசரங்களும் என் உருவத்தை கண்டால் அஞ்சு நடுங்கும். உனக்கு எவ்வளவு அகந்தை இருந்தால் என்னை கண்டதும் சிரிப்பாய். தாயே, கோபப்படாதீர்கள். உங்கள் தோற்றத்தை கண்டவுடன் எனக்கு பயம் வரவில்லை. அதற்கு மாறாக சிரிப்பு தான் வருகிறது. போதும், நிறுத்து ராமா, நிறுத்து. உன்னை நொடியில் சுட்டெரித்து விடுவேன். அன்பர்களுக்கு கரும்பு போல் இனிப்பானவள், வம்பர்களுக்கு நெருப்பு போல் சுட்டெரிப்பவள். என்னிடமே உன் கோமாளித்தனத்தை காட்டுகிறாயா? தாயே, தாயே, கோபம் வேண்டாம். தங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். தெரிந்துமா என்னை அலட்சியம் செய்கிறாய்? தாயே, நான் சொல்வதை கேள். தாயே, நான் சொல்வதை கேள். விரைவாக சொல், கேட்கிறேன். தாயே, உன் தோற்றத்தை கண்டவுடன் எனக்கு பயம் வரவில்லை. அதற்கு மாறாக ஒரு கற்பனை தோன்றியது. அதுவே சிரிப்பை உண்டாக்கிவிட்டது. என்ன கற்பனையா? என்னையே அவமதித்து சிரிக்கும் அளவிற்கு உன் கற்பனை அவ்வளவு சுவையானதா? தாயே, நான் சொல்வதை கேள். கேட்ட பின் நீயே எனக்கு தண்டனை கொடு. ஏற்றுக்கொள்கிறேன். விரைவாக சொல், கேட்கிறேன். தாயே, மனிதர்களான எங்களுக்கு ஒரே முகம், ஒரே மூக்கு, 2 கைகள். எங்களுக்கு தடுமன், அதாவது
ஜலதோஷம் பிடித்து விட்டால் மூக்கை துடைத்து துடைத்து சுத்தம் செய்வதற்குள் வாழ்க்கையே வெறுத்து போய்விடுகிறது. ஆனால் உனக்கு எத்தனை தலைகள், எத்தனை மூக்குகள், எத்தனை கைகள்! உனக்கு தடுமன் பிடித்து விட்டால் எப்படி துடைத்து சுத்தம் செய்து கொள்வாய்? உன் பாடு மனிதர்களை விட படாத பாடாக இருக்கும் போல் இருக்கிறதே என நினைத்தேன். சிரிப்பு வந்துவிட்டது. ஆனால் தாயே, உன் தோற்றம் உன் படைப்பின் அர்த்தத்தை உணர்த்தி விட்டதம்மா. ராமா, சரியான குறும்புக்காரன் நீ. தாயே, நீ சிரித்து விட்டாயா? என்னை மன்னித்து விடு தாயே. தண்டனை ஏதும் கொடுத்து விடாதே. நீ தரும் தண்டனையை கூட ஏற்க தகுதி இல்லாதவன் நான். உன்னை நேரில் கண்டதே என் பாக்கியம். ராமா, என் கோர உருவத்தை பார்த்து எல்லோரும் அஞ்சுவார்கள். ஆனால் நீ பலமாக சிரித்தாய். நீ ஆபத்திலும் தைரியத்தை இழக்காத வீரன். குழப்பத்தில் தெளிவையும், கலக்கத்தில் அமைதியையும், மயக்கத்தில் உண்மையையும் காணும் விவேகி. ஆத்திரத்தில் நிதானத்தை இழக்காத தீரன், மோகத்தில் மதியை இழக்காத ஞானி. இத்தனை பண்புகளையும் ஒருங்கே பெற்றவன் நீ. உன் நகைச்சுவை திறமையால் என் கோபம் தணிந்து விட்டது. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன். தாயே, என்றும் என் வாழ்வில் மகிழ்ச்சி வேண்டும். மகிழ்ச்சியை தரும் சிரிப்பு வேண்டும். இவையெல்லாம் நிறைவேற தாயே, என்றென்றும் உன் அருள் வேண்டும். தாயே, நீ சிரிக்கும் போது உன் முகம் 1000 சூரியன் ஒன்றானது போல் பிரகாசமாக ஒளிர்கிறது. தாயே, உன்னை ஒன்று கேட்கிறேன். வேலாயுதமும் சூலாயுதமும் ஏந்திய கரங்களுடன் 2 கிண்ணங்களை கையில் ஏந்தி வந்திருக்கிறாயே. இதை பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் ஏதோ காரணத்துடன் கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிகிறது. ராமா, தாயை காண பிள்ளை அழைக்கும் போது ஆயுதங்களுடன் அவதரித்தால் மட்டும் போதாது. பிள்ளையின் தேவையை பூர்த்தி செய்வதும் தாயின் கடமை. அதனால்தான் உன் தேவையறிந்து பாலையும் தேனையும் கொண்டு வந்திருக்கிறேன். ஆஹா, பாலையும் தேனையும் கலந்து எனக்களிக்கும் தாயே, உன் கருணையே கருணை. தாருங்கள் தாயே, மடமட என குடித்து விடுகிறேன். ராமா, சற்று பொறு. கூற வந்ததை முழுமையாக கேள். சரி, கூறுங்கள் தாயே. ராமா, இந்த கிண்ணத்தில் உள்ள பாலை பருகினால் உன் இல்லத்தில் லட்சுமி வாசம் செய்வாள். இந்த கிண்ணத்தில் உள்ள தேனை பருகினால் சரஸ்வதி உன் நாவில் குடியிருப்பாள். உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள். ஆனால் ஏதாவது ஒரு கிண்ணத்தை தான் எடுக்க வேண்டும், புரிகிறதா? ஒன்று மட்டுமா தாயே? ராமா, உன்னிடம் ஏதாவது ஒரு கிண்ணம் தானே எடுக்க வேண்டும் என்று கூறினேன். தாயே, பாலை தேனுடன் கலந்து ஒரு கிண்ணம் ஆக்கிவிட்டேன். பாருங்கள் தாயே, என் கையில் ஒரு கிண்ணம் தானே இருக்கிறது. ராமா, நீ சரியான எத்தன். ஒரு நிமிடத்தில் என்னே ஏமாற்றி விட்டாயே. தாயே, தங்களை என்னால் ஏமாற்ற முடியுமா? ஒருவனுக்கு ஞானம் இருந்து செல்வம் இல்லை என்றாலும் பயனில்லை. செல்வம் இருந்து ஞானம் இல்லை என்றாலும் செல்வத்தினாலும் ஒரு பயனும் இல்லை. பால் சுவையும் தேன் சுவையும் கலந்தால் தானே பானம் ருசிக்கும். சொற்சுவையும் பொருட்சுவையும் இருந்தால் தானே பாடல் இனிக்கும். அதுபோல பொருட்செல்வமும் அறிவு செல்வமும் சேர்ந்தால் தானே வாழ்க்கை சிறக்கும். அதனால் தான் பாலை தேனுடன் கலந்து ஒன்றாக்கி குடித்து விட்டேன். இது தவறா தாயே? ராமா, உன் விசித்திரமான செயலும் உன் அறிவு கூர்மையும் என்னை வியக்க வைத்து விட்டது. உன் செய்கை பார்ப்பவர்களுக்கு நகைச்சுவை உணர்வை ஊட்டினாலும் அதில் உள்ளார்ந்த தத்துவத்தை உலகுக்கு கூறுவதால் இன்று முதல் உனக்கு விகடகவி என்ற பட்டத்தை அளிக்கிறேன். நீ பேரும் புகழும் பெற்று திகழ்வாய். உனக்கு துன்பம் நேரும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். ஓடோடி வருவேன். 1000 கண்ணுடைய தாயே, உன் கருணையே கருணை. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. விஜயநகர மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது அரசபைக்கு நாளை பன்மொழி புலமை வாய்ந்த வித்யாசாகர் வரவிருக்கிறார். அவரது வருகையை முன்னிட்டு கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அவரது வருகை சிறப்பிக்கும் வகையில் பொதுமக்களும் புலமை வாய்ந்தவர்களும் அறிஞர்களும் விழாவில் கலந்து கொள்ளுமாறு
நமது மன்னர் கிருஷ்ணதேவராயர் அழைப்பு விடுத்திருக்கிறார். சர்வேஸ்வரி, மாகாளி, என் வேண்டுதல் உன் காதில் விழுந்து விட்டது. உன் அருளால் மக்களோடு மக்களாக அரசவைக்குள் சென்று மன்னரின் மனதில் இடம் பிடித்த பின் அரசவையில் இடம் பிடித்து விடுவேன் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. மாகாளி தேவியின் அருளை பெற்று விகடகவியான தெனாலிராமன் சிலை என்றால் அது கோவிலில் இருக்க வேண்டும், பொம்மை என்றால் அது கோபுரத்தில் இருக்க வேண்டும், அறிஞர் என்றால் அவன் கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருக்க வேண்டும் என்ற ஆசையில் ராஜகுருவான தாத்தாச்சாரியார் தன்னை அரசரிடம் பரிந்துரை செய்தால் கண்டிப்பாக அரசவையில் தாமும் இடம் பெற்றுவிடலாம் என்ற ஆசையில் அவரை காணச் செல்கிறார். ஆனால் தாத்தாச்சாரியாரோ தெனாலிராமனின் புலமையையும் அறிவு கூர்மையையும் கண்டு தெனாலிராமன் அரசவைக்கு வந்துவிட்டால் தமது பதவியே ஆட்டம் கண்டுவிடும் என்று நினைத்து தெனாலிராமனுக்கு உதவ மறுத்துவிடுகிறார். மறுத்தது மட்டுமில்லாமல் தெனாலிராமனையும் அவனது புலமையையும் அவமதித்து பேசுகிறார். அதனால் கோபமடைந்த தெனாலிராமன், தாத்தாச்சாரியாரே, உமது பரிந்துரை இல்லாமலேயே அரண்மனையில் அமர்வேன் என்று சவால் விடுகிறார். அதை கேட்ட தாத்தாச்சாரியார், தெனாலிராமா, உன்னால் அரண்மனை தோட்டக்காரனாக கூட வர முடியாது என்று எதிர் சவால் விடுகிறார். முடிவில் யார் வென்றார்? இதோ இனி உங்கள் பார்வைக்கு. விஜயநகர பேரரசின் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் வருகிறார், வருகிறார், வருகிறார். மன்னாதி மன்னா, தங்களை வணங்குகிறோம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அமருங்கள் அமைச்சர்களே, புலவர்களே, அமருங்கள். அமைச்சர்களே, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒவ்வொரு துறையும் செவ்வென இயங்குகிறதா? ஆம் அரசே, என் கட்டுப்பாட்டில் இருக்கும் கல்வித்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஏழை செல்வந்தர் என்ற வேறுபாடின்றி கல்வி முறை போதிக்கப்படுகிறது. மகிழ்ச்சி. நம் நாட்டின் படைபலம் மிக பலமாக இருக்கிறது. இருப்பினும் குதிரை படை சற்று பலப்படுத்தினால் உடனடியாக உமது கோரிக்கை பரிசீலனை செய்யப்படும். சரி அமைச்சர்களே, நாட்டின் நிலை குறித்து அவ்வப்போது மக்கள் மத்தியில் மாறுவேடம் அணிந்து சென்று மக்களின் நிறைகுறைகளை பார்த்து வர சொல்லி இருந்தேனே, நினைவிருக்கிறதா? ஆமாம் அண்ணா, நேரடியாக சென்று பார்த்ததில் நீர்வளம், நிலவளம், தொழில் வளம் என அனைத்து வளங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார்கள் மன்னா. மன்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவற்றிலிருந்து சிறிதும் தவறாமல் ஆட்சி செய்த நம் முன்னோர்கள் வழியில் அல்லவா தங்கள் ஆட்சி முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் துன்பம் ஏதுமின்றி இன்பமாகத்தான் என்றும் வாழ்வார்கள். ஆம் தாத்தாச்சாரியாரே, தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான். நாம் சமாதானத்துடனும் நல்லுறவுடனும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கருதி ஆட்சி செய்து வந்தால் பீஜாப்பூர் மன்னனும் பாமினி சுல்தானும் நம்மிடையே வாளை ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆம் அரசே, கூடிய விரைவில் அவர்கள் கொட்டத்தை அடக்க வேண்டும். நீண்ட காலமாக சுல்தானுக்கும் நமக்கும் பகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது தவிர குறைந்த பாடில்லை. மன்னா, எதிரிகளின் கொட்டத்தை அடக்க வேண்டுமானால் அவர்கள் மீது போர் தொடுத்து நாட்டை கைப்பற்ற வேண்டும். அமைச்சர்களே, அவசரம் வேண்டாம். அவசரம் அழிவை தந்துவிடும். மன்னா, அவை நடுவே குறுக்கிட்டு பேசுவதற்கு மன்னிக்கவும். ராஜகுரு தாத்தாச்சாரியார் கூறுவதுதான் சரி. தற்போது தங்கள் ஜாதக கட்டம் சரியில்லை. நாள், கோள், நட்சத்திரம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து விட்டேன். எதுவும் தங்களுக்கு அனுகூலமாக இல்லை. சூரியன் சந்திரனை பார்க்கிறான், சந்திரன் சூரியனை பார்க்கிறான். வக்கிரம் கொண்ட சனி வேறு உங்களை பார்க்கிறான். அதனால் எதை செய்தாலும் சிறிது காலம் தள்ளி போடுவது நல்லது. என்ன உளறுகிறீர் ஜோதிடரே? உளரவில்லை மன்னா, தங்கள் ஜாதக கட்டம் கூறுவதைத்தான் கூறுகிறேன். மன்னா மன்னா, இந்த ஜோதிடன் கூறியதை நம்பாதீர்கள். இவன் அரச துரோகி. நீயா? நீ எப்படி அரசவைக்குள் வந்தாய்? மன்னர் விடுத்த அழைப்பை ஏற்று மக்களோடு வந்திருக்கிறேன். ராஜகுருவே, தங்களை மீண்டும் அரசவையில் சந்திக்கும் பேறு பெற்றுவிட்டேன். தாத்தாச்சாரியாரே, யார் இவன்? இவன் ஒரு முரடன். எதையாவது பேசிக்கொண்டே தான் இருப்பான். மன்னா,
நான் மூடனும் இல்லை, முரடனும் இல்லை. நான் ஒரு கவிஞன். என்னை விகட கவி என அழைப்பார்கள். அதைவிட விஜயநகர பேரரசின் விஸ்வாசி. அப்படியா? நல்லது. ஜோதிடரை பற்றி ஏதோ கூறினாயே? மன்னா, இந்த ஜோதிடர் கூறியது எல்லாம் பொய். இவர் வாயாலே உண்மையை வரவழைக்கிறேன். என்னிடமிருந்து எந்த உண்மையை வரவழைக்கப் போகிறாய்? நான் முக்காலத்தையும் கணித்து முறைப்படி கூறுபவன். நீர் ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லவரோ? என்ன கூறினீர்? மன்னரை சனி பார்க்கிறாரா? இப்போது யமன் உன்னை பார்க்கிறார். இதை உன் ஜாதக கட்டம் உனக்கு சொல்லவில்லையா? ஐயோ, என்னை கொன்று விடாதே. ராமா, அதிகாரத்தை கையில் எடுக்காதீர். ஒரு அரசவை ஜோதிடன் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? பணம் ராஜகுருவே, பணம் 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 பத்தும் செய்யும். பணம் பாதாளம் வரை பாயும் என்பதை கேள்விப்பட்டதில்லையா? அதே பணம்தான் இப்போது இந்த ஜோதிடரின் மனதிலும் பாய்ந்து விட்டது. மன்னா, இவன் அவை நாகரிகம் தெரியாமல் நமது அரசவை ஜோதிடரின் மீது வீண் பழி போட்டு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமாம் மன்னா, ஆமாம். இவன் பொய் கூறுகிறான். இவனை நம்பாதீர்கள் மன்னா. எல்லோரும் அமைதியாக இருங்கள். பழி என்று வந்த பின் தீர விசாரிப்பதுதானே அரச நீதி. மேலே சொல்லுங்கள் தெனாலிராமா. மன்னா, தங்களுக்கு ஜோதிடத்தின் மீது அபார நம்பிக்கை இருப்பதை அறிந்து கொண்ட கயவர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை கொன்றுவிட்டால் உங்களை போரில் சுலபமாக வென்றுவிடலாம் என சதி திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த ஜோதிடன் உங்களை சனி பார்க்கிறார், ராகு குறுக்கே வருகிறார் என கூறி உங்கள் பலத்தை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான் இந்த நயவஞ்சகன். மன்னா, இவன் பொய் கூறுகிறான். சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது மன்னா. இப்போது கூட சனி உங்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். ஜோதிடரே, உமது ஜாதகத்தை வைத்து உனது ஆயுளை கணித்து விட்டீரா? ஓ, கணித்து விட்டேன். இன்னும் 25 ஆண்டுகள் நலமாக வாழ்வேன். ஜோதிடரே, உம்மால் உன் ஆயுட்காலத்தையே கணிக்க முடியவில்லை என்பது நல்ல வேடிக்கை. யமன் இப்போது கூட பாசக்கயிற்றை வைத்துக்கொண்டு உன் பக்கத்திலேயே நிற்கிறார். என்ன சொல்கிறாய்? இந்த ஈட்டிக்கு இரையாகி பொதே சாக போகிறாய் என்கிறேன். மன்னா, அறியாமல் தவறு செய்து விட்டேன், மன்னியுங்கள். வேண்டாம் தெனாலிராமா, இவன் செய்த குற்றத்திற்கு அரசே தண்டனை கொடுத்துவிடும். யாரங்கே? இந்த துரோகியை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து கொள்ளுங்கள். ஆகட்டும் மன்னா. வேண்டாம் மன்னா, வேண்டாம். எனக்கு உயிர் பிச்சை தாருங்கள் மன்னா. வேண்டாம், வேண்டாம். அமருங்கள் தெனாலிராமா. ஜாதகம் என்ற மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த என்னை கரையேற்றி விட்டாய். அது மட்டுமல்ல, நாட்டிற்கு வரவிருந்த ஆபத்தையும் தடுத்து விட்டாய். உன் திறமையை பாராட்டுகிறேன். இதோ இந்த பொற்காசுகளை பரிசாக பெற்றுக் கொள்ளுங்கள். யாரங்கே? நன்றி மன்னா. மன்னா, இந்த ஜோதிடன் செய்த செயலால் அரசவையில் நடக்க இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் தாமதமாகிவிட்டது மன்னா. இன்று வருவதாக கூறியிருந்த பன்மொழி புலவர் வித்யாசாகர் வரும் நேரமாகிவிட்டது மன்னா. ஆமாம் மன்னா, அரசின் அழைப்பை ஏற்று விஜயநகர மக்கள் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்கவும் வித்யாசாகரின் புலமையை கேட்டு ரசிக்கவும் வந்திருக்கிறார்கள். அமைச்சர்களே, அறிஞர்களே, இனி தாமதம் வேண்டாம். அரசவையில் நடைபெற வேண்டிய செயல்கள் இனிதாக நடைபெறட்டும். மன்னா, தங்களை வணங்குகிறேன். மாபெரும் புலவர் வித்யாசாகர் நம் அரண்மனைக்கு வந்திருக்கிறார். அப்படியா? மகிழ்ச்சி. அமைச்சர்களே, நேரில் சென்று தக்க மரியாதையுடன் அவைக்கு அழைத்து வாருங்கள். ஆகட்டும் மன்னா. வாருங்கள் மாபெரும் பாவலரே, வாருங்கள். தங்கள் வரவு இனிதாக அமையட்டும். வந்து அமருங்கள். பாவேந்தர் வித்யாசாகர் வாழ்க வாழ்க. பாவேந்தே, வருக வருக. கரந்த பாலிலும் இனிமையானது உமது கரம் தரும் கவிப்பால் என உமது பாடலால் புகழப்படும் தங்கள் வருகையால் எங்கள் உள்ளம் இனிக்கிறது. அறிவு சுடரால் ஒளிர்ந்து கொண்டிருந்த எமது அரசவை உங்கள் வரவால் ஒளிக்கு ஒளி சேர்த்தது போல் இன்று பிரகாசமாக விட்டது. அரசே, அமைச்சர்களே, உங்கள் வரவேற்பிற்கும் உபசரிப்புக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். மன்னா, உமது நாட்டில் பெரும் புலவர்களும் அறிஞர்களும் இருப்பதாக கேள்வியுற்று இங்கு விஜயம் செய்தேன். உண்மைதான் புலவரே. எமது நாட்டில் அறிவுக்கும் கலைகளுக்கும் வீரத்திற்கும் என்றும் பஞ்சம் ஏற்பட்டதே இல்லை.
அப்படியென்றால் மிகவும் நல்லது. அரசே, இதுவரை நான் பல நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கிறேன். அரசே, இதுவரை பல புலவர்களும் அறிஞர்களும் என்னுடன் போட்டியிட்டு தான் தோற்று போயிருக்கிறார்கள். என்ன அவலம்! இந்த விஜயநகர புலவர்களும் அறிஞர்களும் என்னுடன் போட்டியிட பயந்தே தோற்று போக போகிறார்கள். பாண்டித்யமிக்க பெரும் புலவரே, சற்று பொறுங்கள். நீங்கள் கூறியதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் இந்த மௌனம். விஜயநகர பேரரசின் அமைச்சர்களே, புலவர்களே, பொதுமக்களே, உங்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல வாய்ப்பு. உங்கள் புலமையும் அறிவையும் வெளிக்காட்டுவதற்காக கிடைத்திருக்கும் நல்ல சந்தர்ப்பம். பெரும் புலவர் வித்யாசாகருடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். ஐயோ, 1000 பொற்காசுகளா? 1000 பொற்காசுகள் எனக்கு கிடைத்தால் என் குடும்ப வறுமையே இல்லாமல் போய்விடுமே. மன்னா, இந்த பெரும் புலவருடன் போட்டியிட நான் தயாராக இருக்கிறேன். உமக்கு ஏனையா இவ்வளவு அவசரம்? அரசவை புலவர்களும் அறிஞர்களும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதற்குள் ஓடி வந்து விட்டாயே. முந்திரி கொட்டை. முந்திரி கொட்டை போல் முந்தி கொண்டு வந்ததற்கு மன்னிக்கவும் ராஜகுருவே. இந்த புலவரை வெல்ல விஜயநகர பேரரசின் மாபெரும் பேரறிஞர்களும் புலவர்களும் எதற்கு? இந்த விகட கவி மட்டுமே போதும் என்றுதான் வந்தேன். என்ன ஒரு ஏளனமான பேச்சு! என்னுடன் வாத போரிட உமக்கு முதலில் தகுதி வேண்டும். அப்படி என்ன தகுதி வேண்டும் புலவரே? நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு சரியான பதிலை கூறினால் மட்டுமே என்னுடன் வாதிடும் தகுதியை பெற முடியும். புரிகிறதா? ஓ, புரிகிறது. நீர் அரசவைக்கு விருந்தினராக மட்டும் வரவில்லை, ஏதோ வில்லங்கம் செய்ய வந்திருப்பதும் நன்றாக புரிகிறது. சரி, கேள்வியை கேளுங்கள், விடை கூற ஆவலாக இருக்கிறேன். சரி, எனது முதல் கேள்வி, கடவுள் எங்கு கோவில் கொண்டு குடியிருக்கிறார்? தெனாலிராமா, கடவுள் வைகுண்டத்தில் இருக்கிறார் என்று சொல். ராமா, கடவுள் கைலாயத்திலும் இருக்கிறார் என்று சொல். இல்லை ராமா, கடவுள் வேதங்களில் மறைந்திருக்கிறார் என்று தைரியமாக சொல். அமைதி மக்களே, தென்னாலிராமன் மட்டுமே சரியான விடையை கூறி வெல்ல வேண்டும். புலவரே, தாங்கள் முதலில் கடவுள் எந்த இடத்தில் இல்லை, எந்த திசையில் இல்லை என்று கூறுங்கள். பிறகு கடவுள் எங்கு குடியிருக்கிறார் என்று பளிச்சென்று கூறிவிடுகிறேன். தெனாலிராமா, கேள்வி என்னுடையது, பதில்தான் உன்னுடையதாக இருக்க வேண்டும். புலவரே, இந்த கேள்விக்கு உங்களாலும் விடை கூற முடியாது, என்னாலும் விடை கூற முடியாது. இருந்தாலும் யோசித்து துல்லியமாக கூறுகிறேன். எங்கும் நிறைந்திருப்பவர் கடவுள் என்றாலும் புலன்களை அடக்கி உண்மையாகவே கடவுளை நினைத்து தவம் செய்யும் ஞானிகளின் மனதையே கோவிலாக கொண்டு கடவுள் குடியிருக்கிறார். ஆஹா, சரியான விடை. உனது புலமை வளரட்டும். சரி, எனது இரண்டாவது கேள்வி. கேளுங்கள், தயாராக இருக்கிறேன். காற்றை விட வேகமாக செல்வது எது? முடிவே இல்லாத நோய் எது? காற்றை விட வேகமாக செல்லும் மனிதர்களின் மனமானது பேராசை கொண்டு அலையும் போது அதுவே அவனுக்கு முடிவே இல்லாத நோயாக மாறிவிடுகிறது. அதாவது காற்றை விட வேகமாக செல்வது மனிதர்களின் மனம், முடிவே இல்லாத நோய் பேராசை. அருமை தெனாலிராமா, எங்கும் பரவட்டும் உன் ஞான ஒளி. தெனாலிராமா, என்னுடன் வாதிடும் தகுதி பெற்றுவிட்டாய். அவையோரே, முதலில் என் புலமையை பற்றி கூறிக்கொள்கிறேன். நான் யாப்பிலக்கணங்கள், பன்மொழி இலக்கியங்கள் என அனைத்தையும் கற்றுக்கரை கண்டவன். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என பாவகைகள் அனைத்திலும் பாடல் புனையும் திறமை பெற்றவன். உலக நூல்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தவன். நான் படிக்காத நூல்கள் என்றால் இன்னும் யாராலும் எழுதப்படாத நூல்கள் மட்டுமே. இதிலிருந்து என் புலமையை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். பல மொழிகளில் புலமை வாய்ந்த பாவலரே, உமது புலமைக்கு தலை வணங்குகிறேன். ஐயா, எனது கேள்விகள் உங்கள் புலமைக்கு தகுந்தது போல் இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஏதோ என் அறிவுக்கு எட்டிய விதத்தில் கேள்விகளை கேட்கிறேன். கேளும். தங்களை விட புலமையில் சிறியவன் என்பதால் ஒரு சிறிய கேள்வியை கேட்கிறேன். ஒன்றாட்டுக்கு எத்தனை கால்கள் ஐயா? சிறிய கேள்வி என்று மிக சிறியதாக கேட்டுவிட்டாயே.
1.5 ஆட்டிற்கு 6 கால்கள். பளீரென்று விடை கூறியவுடன் பகிரங்கமாக சிரிக்க தோன்றுகிறதோ? ஐயா, பெரும் புலவரே, உமது விடையை கேட்டு சிரிக்கவில்லை, உமது அறியாமையை கண்டு சிரிக்கிறேன். என்ன உளறுகிறாய்? புலவரே, ஆடுகளில் அரை ஆட்டை இதுவரை யாரும் கண்டதில்லை. பெரும் புலவர் என்பதால் உமது கண்களுக்கு மட்டும் அரையாடு தென்பட்டதோ? புலவரே, பேச்சு வழக்கில் 1 ஆடு என்றால் மழைக்காக குட்டிச்சோரோரமாக ஒன்றி நிற்கும் ஆடு என்று அர்த்தம். சுவரோரமாக 1 ஆட்டிற்கும் கால்கள் 4 தான் புலவரே. ஆடுகளில் அரையாடு முட்காலாடு என்பதெல்லாம் இல்லை புலவரே. சரி சரி, உனது அடுத்த கேள்வியை கேட்கலாம். நீர் பாடல் புனைவதில் வல்லவர் என்பதால் இக்கேள்வியை கேட்கிறேன். சரி, கேளும். பலாவின் சுளையறிய வேண்டுதிரேல் அங்கு சிறு முள்ளுக்காம்பருக்கு எண்ணி வருவதனை 6 பெருக்கியே 5னுக்கு ஈந்திடவே வேறென்ன வேண்டாம் சுளை. இப்பாடலின் பொருளை கூறி அதில் பயின்று வந்துள்ள கணித சூத்திரத்தை கூறுங்கள். தெனாலிராமா, ஏதேதோ பாடலை கூறி குழப்பிக் கொண்டிருக்கிறாய். பொருளுடைய பாடலை கேள். உலக நூல்கள் அனைத்தையும் கற்றுணர்ந்தவரே, எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு, பொருள் இல்லா சொல் சொல்லே அல்ல என்பதை தாங்கள் படித்த நூல்களில் அறிந்ததில்லையா? ஒரு சொல்லுக்கே பொருள் இருக்கும் போது பாடலுக்கு பொருள் இல்லாமல் போகுமா? தெனாலிராமா, நீ ஒரு சாதாரண விகடகவி. என்னிடமே எதிர்கேள்வி கேட்கிறாயா? எதிர்கேள்வி கேட்கவில்லை, பாடலின் பொருளைத்தான் கேட்கிறேன். பாடலின் புலமை உமக்கிருக்கிறதா என்று பார்ப்போம். நீயே சொல். புலவரே, குப்புற விழுந்தாலும் வீசையில் மண்ணோட்டவில்லை என்பது போல் இருக்கிறது உமது செயல். ஒரு பலாப்பழத்தை அறுக்காமல் அதன் உள்ளே இருக்கும் சுளைகளை சொல்லிவிடலாம் என்பதே இப்பாடலின் பொருள். அதாவது பலாப்பழத்தின் காம்பருகே உள்ள முட்களை எண்ணி அதன் எண்ணிக்கையை 6ஆல் பெருக்கிட, பெருக்கி வந்த விடையை 5ஆல் வகுக்க கிடைக்கும் எண்ணிக்கையே பலாப்பழத்தின் உள்ளே இருக்கும் சுளையின் எண்ணிக்கை என்பதை பாடலின் கணித சூத்திரம். ஆஹா, புலமை வாய்ந்த ஒருவனிடம்தான் வாதப்போர் புரிகிறேன் என்று நினைக்கும் போது பெருமையாகவே இருக்கிறது. பெரும் புலவரே, சற்று பொறுங்கள், இதோ வந்து விடுகிறேன். தெனாலிராமா, என்ன இது? துணி மூட்டையா? பெரும் புலவரே, இது வெறும் துணி மூட்டை அல்ல. திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்ற நூலின் ஓலைச்சுவடிகளைத்தான் மூட்டையாக கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான நூல் தெரியுமா? இந்த நூலை அடிக்கடி படிப்பேன். அதனால் எங்கு சென்றாலும் கையோடு எடுத்து செல்வது எனது வழக்கம். என்ன, திலகாஷ்ட மகிஷபந்தனமா? அப்படி ஒரு நூலின் பெயரை கேட்டதும் இல்லை, படித்ததும் இல்லை, ஏன் பார்த்தது கூட இல்லை. எங்கள் ஊரில் பெரியோர் முதல் சிறியோர் வரை இந்நூலை பற்றி அறிந்திருக்கும் போது உலக நூல்கள் அனைத்தையும் கற்றுத்தேர்ந்த ஞானி தாங்கள். தங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இதிலிருந்து வாதத்திற்குரிய 3வது கேள்வியை கேட்கிறேன். வேண்டாம் தெனாலிராமா, வேண்டாம். இந்நூலை பற்றிய அறிவு சிறிதும் எனக்கு இல்லை. நீ கேள்வியை கேட்டு நான் விழிப்பதை விட என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். மன்னா, இன்று முதல் என் ஆணவம் அழிந்துவிட்டது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு என்பதை உணர்ந்து விட்டேன். விஜயநகர பேரரசுக்கு எனது புலமை அனைத்தும் அடிமை. விகடகவியே தெனாலிராமா, உமது புலமையையும் அறிவு கூர்மையையும் கண்டு வியந்து விட்டேன். நீ வாழ்க பல்லாண்டு. அமைச்சர்களே, பெரும் புலவர் வித்யாசாகர் நம் நாட்டிற்கு வந்த விருந்தாளி. அவரை தக்க மரியாதையுடன் வழி அனுப்புங்கள். நன்றி மன்னா, நான் வருகிறேன். தெனாலிராமன் வாழ்க வாழ்க. தெனாலிராமா, புலவர் வித்யாசாகர் வேண்டுமானால் நீ கூறியதை நம்பியிருக்கலாம். நான் நம்ப மாட்டேன். திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்பதன் பொருள் என்ன? ராஜகுருவே, உமக்கும் தெரியாதா? இதோ கூறுகிறேன். அதாவது ராஜகுருவே, திலம் என்றால் எல், காட்டம் என்றால் விறகு,
மகிஷம் என்றால் எருமை, பந்தனம் என்றால் கயிறு. இதைத்தான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என கூறினேன். அநியாயம், பித்தலாட்டம்! மாபெரும் புலவரை பொய் கூறி வென்றிருக்கிறான். இவனது செயலால் விஜயநகர பேரரசுக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் மன்னா. மன்னா, புலமைக்கு படிப்பும் விவேகமும் இரு கண்களை போன்று மிக அவசியமானது. பொறுமையாக யோசித்து எதிரியை வெல்ல வேண்டுமானால் அங்கு படிப்பை பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் அவசர காலகட்டத்தில் எதிரியை வெல்ல கண்டிப்பாக விவேகம்தான் தேவை. மன்னா, விருந்தாளியாக வந்த வித்யாசாகர் வஞ்சக எண்ணத்தில் வம்பு செய்ய வந்ததால் விவேகத்தை பயன்படுத்தி வென்றேன். அவ்வளவுதான். ஆமாம் மன்னா, தெனாலிராமன் கூறுவதுதான் உண்மை. திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்ற நூல் இல்லை என்று தொடர்ந்து வாதாடி தன் வாதத்தை நிலைநாட்டிருக்கலாம் அல்லவா? அதை விடுத்து அவர் மீதும் அவர் புலமை மீதும் நம்பிக்கை இல்லாமல் தோல்வியை தாமே ஒப்புக்கொண்டார். மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டிய நேரத்தில் வீண்வாதம் எதற்கு மன்னா? சரியாக கூறினீர் அமைச்சரே. நாட்டின் மானம் காத்த விகட கவி தெனாலிராமனை இன்று முதல் விஜயநகர பேரரசின் அவையில் அவை புலவராக அமர்த்துகிறேன். பல கோடி நன்றிகள் மன்னா. நாட்டின் நலன் கருதியே என் பணியை செய்வேன். சர்வேஸ்வரியே, மாகாளியே, உன் கருணையே கருணை. விஜயநகர பேரரசின் அவை புலவர் விகட கவி தெனாலிராமன் வாழ்க வாழ்க! விஜயநகர பேரரசின் அவை புலவர் விகட கவி தெனாலிராமன் வாழ்க வாழ்க! முத்தமிழில் ஒன்றான நாடக தமிழின் சரித்திர சுவடுகளை குறுநாடகமாக்கி சீரியலும் வசனங்களாலும் கனிவான உரையாடல்களாலும் நடித்து காட்டிய எமது பள்ளி மாணவர்களுக்கு மிக்க நன்றி.